கொங்கு ஸ்டைலில் சூப்பரான அரிசி பருப்பு சாதம் எப்படி எப்படிலான்னு பார்க்கலாம் வாங்க. 1 டம்ளர் அரிசி 3/4 டம்ளர் பருப்பு எடுத்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு குக்கர் எடுத்துக்கலாங்க. தேங்காய் சேர்த்துக்கலாம். கடுகு, சீரகம், 2 வரமிளகாய், கொஞ்சமாக மஞ்சள், ஒரு கொத்து கறிவேப்பிலை, 2 தக்காளி பழம் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாங்க. 4-5 பல்லு பூண்டை தட்டி போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எண்ணெயிலே போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாங்க. பெரிய வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது இருக்குது. 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. இது அப்படியே எண்ணெயிலே நல்லா வணக்கிக்கலாங்க. நல்லா வணக்கியாச்சு. அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றுறதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம். ஒரு கொத்து கொத்தமல்லி இலையை பிச்சு போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இப்போ அரிசி பருப்பி நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதை போட்டுக்கலாம். 2 விசில் விட்டு இறக்கிக்கலாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சைட் டிஷ்க்கு ஒரு பேன் வச்சுக்கலாங்க. கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. நான் 4 கத்திரிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு போட்டு டீப் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயிலேயே தண்ணி ஊற்றாமல் வணக்கிக்கலாங்க. அப்படியே கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இதை அப்படியே மொறுமொறுன்னு வர மாதிரி